ராஜசெல்வி சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பண்ணணும் பார்த்தோம்னா தக்காளி சட்னி, டொமேட்டோ சட்னி, இட்லி தோசைக்கு சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான சட்னி. இதுக்கு என்னென்ன வேணும் பார்க்கலாம். தக்காளி சட்னி அரைக்கிறதுக்கு தக்காளி 400 கிராம், பூண்டு ஒரு 28 பல், ஒரு இஞ்சி ஒரு துண்டு, கொத்தமல்லி இந்த அளவுக்கு, சின்ன வெங்காயம் 200 கிராம், காஞ்ச மிளகாய் ஒரு 6 காஞ்ச மிளகாய், கல்லுப்பு, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, கல்லுப்பு, இதில் நல்லெண்ணெய், அதுவும் உடம்புக்கு ஹெல்த் தரக்கூடியதான். சின்ன வெங்காயம் ப்ரெஷரை குறைக்கும், பிளட் ப்ரெஷர் தான் குறைக்கும், ஃபைபர் கண்டென்ட் உள்ளது, இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும், தலைமுடிக்கு நல்லது. இதில் தக்காளி ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்தது, ஸ்கின் சைனிங்க்கு நல்லா உதவும், தோல் சுருக்க வராமல் பார்த்துக்கும் தக்காளி. ஞாபக சக்தி அதிகரிக்கும் தக்காளி. பூண்டு ப்ரெஷரை குறைக்கும், சளிக்கு நல்லது, கேஸ் பிரச்சனை நல்லது. இது சேர்த்து இஞ்சி கோல்டு பிரச்சனை, சளி பிரச்சனை வராமல் தடுக்கும், வாயு புளிப்பு இருந்தால் நீக்கும். எல்லாமே இதில் சேர்த்துக்கு எல்லாமே மருத்துவ குணம் உடையது. அது கூட சேர்ந்து இந்த கொத்தமல்லி அடிக்கடி சாப்பிட்டோம்னா தைராய்டு ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கலாம், சளிக்கு நல்லது, நார்ச்சத்து உள்ளது, ப்ரோட்டீன் இன்ஃபெக்ஷன் தான் குறைக்கும், காய்ச்சல் வராமல் தடுக்கும். இதில் இருக்க சேர்த்துக்கு எல்லா பொருளையும் மருத்துவ குணம் உடையதான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம சாப்பிடணும். அப்படியே ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு வதங்க விட்டுலாம். அப்படி சுருளை வதங்கிடும், பக்கத்தில் கிட்ட தேவையில்லை. பேச்சுலர்ஸு, வெளியில் தங்கி படிக்கிறவங்க, உங்களுக்குலாம் ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடில் தான் இன்றைக்கி தக்காளி சட்னி செய்கிறேன். ஏன்னா இது உடனே அடுத்தடுத்து போட்டாச்சு, நின்று வதக்க தேவையில்லை. எல்லாம் சட்னி அரைக்க தான் போகிறோம் பார்த்தீங்களா, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கினாலே போதும். ஒரு அவசரத்துக்கு சட்னி செய்யணுமா இந்த மாதிரி செய்யுங்க. டைம் நிறையா இருக்கா, நம்ம வீட்டில் ஹாயாக செய்கிறோமா, ஒவ்வொன்றா வதக்கி காஞ்ச மிளகாய் தண்ணி வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு வதக்கிட்டு, சின்னவங்க வதக்கிட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கிடும். சூடு ஆறணும்னா மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம்.